அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ரமதான் மாதத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித ரமதானிலே எந்த நோக்கத்திற்காக இந்த ரமதான் நம்ம கொடுத்தானோ அந்த நோக்கத்தை விளங்கி புரிந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இறைவன் நல்லருள் செய்தருள்வானாக என்று துஆ செய்தவண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். ரமதான் என்பது சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு பலகீனத்தை அடிப்படையாக வைத்து இறைவன் உருவாக்கி கொடுத்ததான் ரமதான். ஏன்னா மனுஷனை படைச்சது அல்லாஹ் அப்படிங்கிறதுனால அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதனுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, இவனோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய ஒவ்வொரு பலகீனத்தையாக பார்க்குறான். அதில் ஒரு முக்கியமான பலகீனம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் சூழ்நிலைக்கு அடிமையாயிடுவான். ஒரு சூழ்நிலை எப்படி வருதோ அதுக்கேற்ற மனுஷன் மாறிடுவான். மனிதனுடைய இயல்பு அப்படி தான். இது மனிதனுடைய இயல்பு மட்டுமல்ல, உலகில் உள்ள இறைவனுடைய பல படைப்புகள் அப்படி தான். உதாரணம் பாருங்களேன், நெருப்பு. இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி ஆக்குறோம், நல்ல ஜெகஜோதியாக எரியும் நெருப்பு, திகு திகுதுன்னு எரியும், நம்ம கிட்டே போக முடியாது, அவ்வளோ நெருப்பு எரியும். அந்த நெருப்பு தான் அந்த அரிசி, கறி, மசாலா எல்லாத்தையும் சுவைமிக்கதாக மாற்றியது. ஆனால் அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா சோத்தை இறக்கணும்னு கொஞ்ச நேரத்தில் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சி கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நெருப்பு இருக்குதானே நமக்கு தெரியாது. ஏன்? அந்த நெருப்புக்கு மேலே பூரா சாம்பல் மூடி இருக்கும். அந்த நெருப்புக்கு மேலே பூரா சாம்பல் மூடி இருக்கும். காரணம் என்ன? இந்த அட்மாஸ்பியர், சூழ்நிலை. இந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா, காற்று வீச வீச அந்த காற்றில் ஏற்பட்ட அந்த வேதி மாற்றத்தினால் அந்த நெருப்பு, எந்த நெருப்பு ஒரு சுவையான பிரியாணி நமக்கு உருவாக்கி கொடுத்ததோ, அரிசி, கறி போன்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சுவைமிக்கதாக மாற்றியதோ, அந்த நெருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் அப்படியே தோண்டு போய் கிடக்கும். அதுக்கு மேலே ஒரு சாம்பல் மூடி இருக்கும். காரணம் என்ன? இது சுற்றுவட்டார அட்மாஸ்பியர், சூழ்நிலையால் ஏற்பட்ட மாற்றம். இதே மாதிரி எல்லா படைப்பும் உள்ளது தான். உதாரணமாக நம்ம பார்க்குற வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து ஒரு ட்ராக்குள்ளே இது வச்சுருப்போம், உப்பு வச்சுருப்போம். வெளியில் மழை பெய்யும், வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியில் மழை பெய்யும். மழை காலம் வந்து மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த வெளியில் பெய்யக்கூடிய மழையின் பாதிப்பு வீட்டுக்குள்ளே, கிச்சனுள்ள அந்த அந்த அலமாரிக்குள்ளே வச்சுருப்போம் பாருங்க, அந்த உப்புல தண்ணி பூக்க ஆரம்பிச்சிடும். எப்படி தண்ணி பூத்துது? வெளியே இருக்கக்கூடிய அந்த மழையின் காரணமாக. அதே மாதிரி நம்ம நெய் வச்சுருக்கோம், வெளியில் வெயில் அடித்தா நெய் உருகிடுது, வெளியில் குளிர் அடித்தா நெய் உறைஞ்சிடுது. அப்போ சூழ்நிலை என்பது எல்லா பொருட்களிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி தான் மனிதனுக்குள்ளும் உள்ள பெரிய பலகீனம் என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை மனிதனுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஹதரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மிகச்சிறந்த சஹாபி. அவங்க ஒரு முறை மதீனாவுடைய வீதிகளில் ஓடி வர்றாங்க. நாஃபக்க ஹன்ஸலா கத்திக்கிட்டே வர்றாங்க. ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிட்டான், ஹன்ஸலா நயவஞ்சன் ஆகிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ஹன்ஸலா என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வரீங்க? இல்லை அபூபக்கரே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் போய் உட்கார்ந்தா அவங்க சொர்க்கத்தை பற்றி பேசினா சொர்க்கத்து உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், நரகத்தை பற்றி பேசினா நான் நரகத்தில் இருக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம், அவங்க அல்லாஹ் பற்றி ஆகிரத்தை பற்றி பேசினா அப்படி மகிழ்ச்சியான தக்வா நம்ம உள்ளத்தில் நிரம்பி இருக்குது, நம்முடைய ஈமானுடைய படித்தனம் உயருது, நமக்கு அப்படியே அந்த மனநிலை, தக்வாவுடைய மனநிலை அப்படியே உயர்றதை பார்க்குறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையை விட்டு வெளியே வந்துட்டா இதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடுது. அப்போ இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் ஒரு மாதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸை விட்டு வெளியே வந்தோன்னு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறது நயவஞ்சகம் இல்லையா? இதுதான் நான் சொன்னேன், நாஃபக்க ஹன்ஸலா நயவஞ்சகன் ஆகிட்டான்னு சொன்னேன். எங்கே நான் நயவஞ்சகன் ஆகிட்டேனோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹன்ஸலாவே நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொன்னால் இதே நிலைமை தான் எனக்கு இருக்குது, இதே பிரச்சனை எனக்கு இருக்குதே, அப்போ நானும் நயவஞ்சகன் ஆகிட்டேனா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்படியா? அப்போ ரெண்டு பேரும் இதுக்கு விளக்க ரசூலுல்லாஹ் போய் கேட்டுடலாம். ஹதரத் அபூபக்கர் சித்திக், ஹதரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்து கேட்டாங்க, யாரை சொல்ல தங்க நிலைமையை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட சபையில் உட்கார்ந்தா நாங்கள் ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், அல்லாஹ் பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி ஒரு நினைப்பு, எங்களோட தக்குவா அதிகமாகுது. ஆனால் உங்கள் மஜ்லிஸ் விட்டு வெளியே போயிட்டு யாரை சொல்ல இந்த மாதிரி யாரை சொல்ல, இதனால் இது எங்கள் நயவஞ்சகத்தனம் ஆகிடுமோ, முனாஃபிக்தனம் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னாங்க. அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இப்படித்தான், இதுதான் மனித இயல்பு, இது நயவஞ்சகத்தனம் இல்லை, இதுதான் மனித இயல்பு.
நீங்கள் எல்லா நேரங்களும் என்னுடைய மஜ்லிஸில் இருக்கும்போது எவ்வளோ தக்வாவோடு பேணுதலோடு இருக்கிறீங்களோ அதே தக்வாவோடு அதே இறையச்சத்தோடு மற்ற இடங்களிலும் இருந்தால் மற்ற நிலைகளிலும் இருந்தால் உங்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபா செய்வாங்க. நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவீங்க. ஆனால் மனித நிலைமை இப்படி தான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இதில் நமக்கு ஹஜ்ரத் அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த சம்பவத்தினால் நமக்கு 2 பாடங்கள் உணர்த்தப்படுது. முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், மாஹோல் சூழ்நிலை சஹாபாக்களை மாற்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை, அந்த மாஹோல் அவருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை விட்டு வெளியே போய்விட்டால் அந்த உலகத்துடைய சூழ்நிலை, உலகத்துடைய மாஹோல், உலகத்துடைய அந்த அட்மாஸ்பியர் இவர்களுக்கு தவறான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது சஹாபாக்களுக்கே நடந்துச்சு. அப்போ நாமளாம் எந்த மூளைக்கு அப்போ நாம் இன்றைக்கி உட்காந்து குரான் ஓதுறோம், குரான் தர்ஜுமா பார்க்குறோம், நம்ம தக்வா கொஞ்சம் ரைஸ் ஆகும். பள்ளிவாசல் உட்காடுறோம், திக்ர் செய்கிறோம், நம்முடைய தக்வா கொஞ்சம் ரைஸ் ஆகும். அல்லாட்ட அழுதல் துவா கேட்குறோம், நம்முடைய தக்வா கொஞ்சம் ரைஸ் ஆகும். பள்ளிவாசல் நல்ல பயான்கள் கேட்குறோம், நல்ல உலமாக்களோட நசியத் கேட்குறோம், உபதேசங்கள் கேட்குறோம், தக்வா ரைஸ் ஆகும். அந்த சூழ்நிலை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டா, அந்த பள்ளிவாசலோட சூழ்நிலை விட்டு, அந்த ஈமான் யக்கீனுடைய பயானை கேட்கக்கூடிய சூழ்நிலை விட்டு, அல்லது குரான் ஓதக்கூடிய சூழ்நிலை விட்டு, திக்ர் செய்யக்கூடிய சூழ்நிலை விட்டு, அந்த அட்மாஸ்பியரை விட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டாலோ, வியாபாரம் பார்த்துட்டாலோ, பஜாருக்கு போயிட்டாலோ, கடை வீதிக்கு போயிட்டாலோ, மனைவி மக்களோடு போயிட்டாலோ இந்த நிலை அப்படி தலையில மாறி போயிடுது. இது மனிதனுடைய பலகீனம் என்று சொன்னாலும் கூட எல்லா படைப்புக்கும் உள்ள ஒரு இயல்பு தான் இது. அருமைக்குரியவர்களே, இங்கே நான் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தில் 2 படிப்பினைன்னு சொன்னேன். ஒரு படிப்பினை சூழ்நிலை என்பது மனிதனை மாற்றக்கூடியது. இன்னொரு படிப்பினை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன், அடுத்த பயானில் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அது சூழ்நிலை மாற்றக்கூடியது. இது மனிதனுடைய பலகீனம், இயல்பு. இந்த பலகீனத்தின் அடிப்படையில் தான் மனிதன் எவ்வளவுதான் அல்லாவோட ஐவேளை தொழுது அல்லாவோட தொடர்பு வைத்திருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை இவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட்னா ஒரு ஆன்மீக உந்துதல், ஒரு ஆன்மீக உற்சாகம் தேவைப்படுது, ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. அந்த ஆன்மீக உற்சாகத்திற்காகத்தான். ஏன்னா சூழ்நிலை மாறிடுறான், கடைக்கு போகிறான், வியாபாரம் பண்ணுறான், கொடுக்கல் வாங்கல் பண்ணுறான், பணம் காசு பேங்க் அது இதுன்னொடனே கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் மறந்துடுறான். சரி, ஹராம் ஹலால கூட மறந்துடுறான், மறுமையை கூட மறந்துடுறான். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு இவனுடைய பலகீனம் இதுங்கிறதுனால இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், ஒரு ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு பூஸ்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நியாமத்து தான் இந்த ரமலான். இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? முறையாக பயன்படுத்துகின்றோமா? இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் ரமலான் வருது போகுது, எத்தனையோ ரமலான் வருது போகுது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு இருந்தோம்டா சகோதரே, ரமலானை நாம் பயன்படுத்திய மக்களாக ஆக மாட்டோம். ரமலானை எப்படி பயன்படுத்துவது? ரமலானை எப்படி வரவேற்பது? ரமலானை நாம் எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக ஆகலாம்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோட்ல சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.